பிரைஸ்தலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அவரது அதிசயங்களை பாடி அவர் நாமத்தை பாராட்டி அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 81வது அதிகாரம் 10வது வசனம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் ஆகிய தேவன் துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவர் தூதர்களால் எப்பொழுதும் துதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம் உதடில் பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறோம். நாம் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இல்லை அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு காரியம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறோம் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தோத்திர பலியின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுறது. அப்படின்னா அவருக்கு பிரியமான அந்த ஸ்தோத்திர பலியை துதிக்கிறதை நாம் செலுத்திற்கு எத்தனை மாத்திரம் அது பெரிய காரியமே இல்லை. அதனால் நம் தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை செலுத்தி அவரை பிரியப்படுத்தி அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது அவர் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற நம்முடைய உதடுகளை, நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புவார். எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இன்று முதல் அவரை துதிக்க பழகுங்கள், துதியுங்கள், எப்பொழுதும் துதியுங்கள். வீணாக பலவித காரியங்களுக்கு நம்முடைய நேரத்தை செலவழிக்காமல் நம்முடைய பலவீனங்கள் மாற, நம்முடைய கஷ்டங்கள் தீர, நமக்கு வேண்டியவர்கள் கிடைக்கப்பெற அவரை துதியுங்கள். ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை தெரியப்படுத்துங்கள், துதியுங்கள். உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களே பாக்கொடி நன்றி தகப்பனே. நாளை காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளில் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தெரியுமப்பா. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள். உங்கள் உதடுகளின் பலியாகி ஸ்தோத்திர பலியின் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா. நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய, உம்மை துதிக்க, உம்மை பாடி மகிமைப்படுத்த, உம்முடைய புகழை புகழ்ந்து பாட எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுங்கப்பா. உம்மை துதிக்கிற, உம்மை பாராட்டுகிற, உம்மை புகழுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாயின் நன்மையினாலும் கிருபையினால் இரக்கங்களினால் நிரப்புவீராக. ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளையுடைய தலைமையில ஊற்றுவீராக. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இரவுக்குள்ளே மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனம் வல்லமையும் பலன் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன்மே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.